டேஸ்டியாக ஹெல்த்தியாக நல்ல சில்கியாக ஒரு கிச்சடி எப்படி பண்ணலாங்கிறத குயிக்காக பார்த்தலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு கப் அளவுக்கு ரவையை நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு மிதமாக நல்லா மணமணலாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு ஜீரகம், உளுந்து, இஞ்சி பூண்டை கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, பீன்ஸு, கேரட்டு, முளைக்கட்டின பயிறு, தக்காளி, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது ரவையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஒரு கப்பு ரவைக்கு 3 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா தண்ணியும் ரவையும் நல்லா செட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மல்லிக்கீரை சேர்த்து கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்துகிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு திருப்பி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 30 செகண்ட் வைங்க. அப்படி இல்லை நல்லா செட் ஆகிடுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ப்ளேட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்